மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மினி விளாக்னு ஒண்ணு ரம்யாக்கா போடுவாளே, எங்க போனா நேத்தையிலேருந்து ஆள காணலேன்னு நெறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. நேத்தைக்கு களியக்காவிளைக்கு போயிருந்தேன். அந்த மினி விளாக் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. களியக்காவிளையில 1, 2 வீடியோ இருந்துச்சு. அத முடிச்சுட்டு எப்பவுமே சாப்பிடுறதுக்கு 4 மணிக்கிட்ட ஆயிரும் பாத்துக்கோங்க. 4 மணிக்கு நம்ம ஏதாவது கடையில போய் கேட்கும்போது என்ன இருக்கும்? புரோட்டா, இட்லி, தோசை அந்த மாரி சாப்பாடுகள் தான் இருக்கும். நேத்தைக்கும் நாங்க போற நேரம் 4 மணிக்கு மேல ஆயிட்டு, அதனால அந்த கடையில வந்து புரோட்டாவும் போத்துக்கறியும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டோம். போத்துக்கறி ஒரு பிளேட் வந்து ரூ. 120. புரோட்டா எவ்வளோன்னு தெரியல. மொத்தமா 2 பேர் சாப்பிடும்போது 300 சில்லற ரூபா வந்துச்சு மக்களே. புரோட்டாவும் போத்துக்கறியும் காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா, களியக்காவிளை பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கடையில தான் சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சா, இனி ஒரு பஸ்ல ஏறி இருந்து சரியான உறக்கத்தை போடணும். 1 மணிக்கு ஆனா நம்ம நாகர்கோயில்ல கொண்டு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கேரளா பஸ்ல ஒன்று ஏறினேன். கேரளா பஸ்ஸே இவ்வளவு நேரம் ஆக்குனது வாழ்க்கையிலே நேத்தைக்கு தான். அவங்க என்ன செய்வாங்க, அங்கங்கேயா ஒரே டிராஃபிக் ஜாம். பாலத்தை இடிச்சு போட்டிருக்கு, அங்க வேலை நடக்கு, இங்க வேலை நடக்குன்னு ஃபுல்லா டிராஃபிக் ஜாம். இப்படி இருந்தா எல்லாருமே இனி ஃப்ளைட்ல தான் மக்களே பறக்கணும். டிராஃபிக் ஜாம்னால மக்கள் ரொம்ப அவதிப்படுவாங்க மக்களே.